தொடர்ந்து தங்கத்துடைய விலை வந்து ஏறிக்கொண்டு வருகிறது. அதாவது ஜனவரி 1ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த பர்த்து 2026 ஜனவரி 1 பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் 12,440 ரூபாய். அதாவது ஒரு சவரன் 99,520 ரூபா இருந்தது. இன்றைக்கி பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஒரு கிராம் 14,415 ரூபாயாகவும் ஒரு சவரன் 1,15,320 ரூபா அந்த அளவுக்கு இருக்குது. அதாவது ஒரு சவரனுக்கு விலை எவ்வளோ ஏறி இருக்குன்னா 15,900 ரூபா ஒரு சவரனுக்கு விலை ஏறி இருக்குது. ஒரு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 1,975 ரூபாய் வந்து ஒரு கிராமுக்கு ஏறி இருக்குது. இந்த 21ஆவது நாள் தேதி 21. ஸோ இந்த ஒரு 21 நாளில் ஏறக்குறைய ஒரு 2,000 ரூபாய் ஏறி இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் ஒரு கிராமுக்கு. இந்த விலை ஏற்றம் எல்லாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வெள்ளியினுடைய விலையும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்குது. இந்த வருடம் தொடக்கத்தில் 256 ரூபாய் இருந்து ஒரு கிராம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 345 ரூபாய். ஒரு கிராமுக்கு 89 ரூபாய், ஒரு கிலோவுக்கு 89,000 ரூபாய் வந்து இந்த 21 நாளில் விலை உயர்ந்திருக்கு. பொதுவாகவே எல்லாருடைய கேள்வி இன்னும் விலை உயருமா அப்படின்னு. இது எங்கே போய் முடியும்? விலை உயருமா இல்லை, இன்னும் விலை உயரவே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கே. இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த உலக வர்த்தகம் மற்றும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் கடித்து பார்க்கும்போது இன்னும் விலை உயரவில்லை, இன்னும் விலை அதிகமாகவே உயரும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கணிப்பு. தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுடைய விலையும் பெரிய அளவில் நோக்கி வந்து கண்டிப்பாக செல்லும். இதில் எந்த இது மாறுதலும் கிடையாது. காரணம் என்னென்னா, முன்பெல்லாம் தங்கம் வந்து கொள்முதல் செய்வது ஒரு முதலீட்டாளர்களாக கொள்முதல் செய்தார்கள். அந்த முதலீட்டாளர்கள் லாபம் வரும்போது மீண்டும் சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வருவார்கள். ஆனால் இப்பொழுது எல்லாமே தங்கம் வாங்குவது உலகத்தினுடைய எல்லா நாடுகளும் இணைந்து ஒரே மாதிரியான ஒரு மனநிலை எல்லா நாடுகளும் உள்ளது. அதாவது அமெரிக்க டாலர்களாக அந்நிய செலாவணி கொண்டுள்ள எல்லா நாடுகளும் தங்களிடம் இருப்பாக உள்ள அமெரிக்க டாலர்களை அந்நிய செலாவணிகளை கொடுத்து அதை வந்து தங்கமாக மாற்ற தொடங்கி இருப்பது. அப்படிப்பட்ட வாங்கக்கூடிய தங்கம் அவர்களுடைய வங்கியில் போய் உட்காந்துரும். அந்த மறுபடியும் அது வந்து மறுசுழற்சிக்கு அந்த தங்கம் வரவே வராதுன்னு சொன்னால் தங்கத்துடைய தேவை உலக அளவில் பெரிய அளவில் வருங்காலத்தில் தேவைப்படும். சரி, இது எல்லாம் விலை உயர்வதற்கு இது மட்டுமே ஒரு காரணம் அல்ல. அமெரிக்க டாலர்கள் நிறைய புழக்கத்தில் வந்தால் அமெரிக்க டாலருடைய மதிப்பு வீழ்ச்சி அடையும். அதனால் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்துள்ள எல்லா முதலீட்டாளர்களும் தங்களுடைய முதலீடுகளை தங்கமாக மாற்ற தொடங்கியிருப்பதும் ஒரு காரணம் சர்வதேச சந்தையில் தொடர்ந்து தங்கம் விலை உயர்வதற்கு. இதையெல்லாம் கணித்து பார்க்கும்போது தங்கம் இன்னும் பெரிய அளவில் விலை உயர்வதற்கு தான் இருக்கும் அப்படின்றது சொல்லலாம். அதில் எந்த மாறுதலும் கிடையாது. அமெரிக்க அதிபருடைய சில முடிவுகள் இது வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது வந்து அமெரிக்காவுக்கு பெரிய சீரழிவு. அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சீரழிவுன்னு சொன்னால் அங்கே பொருளாதார சீரழிவு ஏற்படும். அதன் காரணமாக உலக பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்கள் வரும்.